டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தலைமுடி அதிகமாக உதிர்தல், இதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு 1 இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 months ஹேர் ஃபாலே இல்லைங்க. 1 month ஃபுல்லா கொட்டி தீந்துரும். அதுக்கப்புறம் ஒரு 3 months வந்து நல்லாவே growth இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக பார்த்தோம்னா ஹேர் ஃபாலுக்கு நிறைய ரீசன் இருக்கும். நம்மளோட பாடி ஹீட் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த ஹீட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். இது ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். அதிகமான ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இது என்ன செய்யுதுன்னா, இன்றைய காலகட்டத்தில் யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு அதிகமான தலைமுடி உதிர்தலை நமக்கு ஏற்படுத்துது. ஸோ இதனோட சேர்த்து பார்த்தோம்னா சரியா நம்ம வந்து ஹேர் கட் ரொட்டீன் எதுவும் ஃபாலோ பண்ணாம இருக்கிறோம், தலைமுடிய சரியா பராமரிக்கல அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. அதுல ஒண்ணுதான் அதிகமான முடி உதிர்தல் அப்படின்னு சொல்றோம். ஸோ முடி வந்து நல்லா வளரணும், நீளமாக கருன்னு வளரணும் தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஸோ அப்படி நம்ம தலைமுடி ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன செய்யலாம் பேசிக்கா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பொதுவா இந்த தலைமுடி உதிர்தல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நம்ம ஹீட்டா இருக்கலாம், இல்ல எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ், இல்ல சில தெரபிஸ், இதனால கூட தலைமுடி உதிரும். இதுக்கு பேசிக்கா ஒரு ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடி உதிர்தல் நமக்கு குணமாகுது. சரி, அப்படி சொல்லும்போது என்ன ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணலாம்? பொதுவாக வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கு, அதனோட சேர்ந்து கிரே ஹேர் இருக்கு, வெள்ளை முடி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தலைக்கு இந்த பிளட் சர்க்குலேஷன் அண்ட் ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கு, இது பத்தல. ஸோ அப்போ இதை வந்து நம்ம நியூட்ரிஷன் அப்படின்னு கொண்டு வரணும். அப்ப தலைமுடிக்கு தேவையான அளவு சத்துக்கள் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ சத்துக்கள் இல்லாததுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமா ஹேர் ஃபால் ஆகும். தலையில இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிகல்ஸ் நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் ஆகும்போது தலைமுடி உதிர்தல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும்போது ஹேர் பேக் என்ன பயன்படுத்தலாம்? இதை வாரத்திற்கு 4 நாள் நம்ம பயன்படுத்தும் போது ஹேர்ல இருக்கக்கூடிய டஸ்ட் ரொம்ப ஆயிலியா இருக்கு அப்படின்னா இது எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆயிடுது. இதுக்கு பேசிக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெல்லிக்காய் பொடி நமக்கு தேவைப்படுது. அதனோட சேர்த்து நம்ம கரிசலாங்கண்ணி பொடி, அவுரி பொடி, ஸோ இது 3மே நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது 3மே எடுத்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொஞ்சமா ஒரு 10 துளி அளவுக்கு எலுமிச்சை சாறு விட்டு நல்லா கலந்துடணும். ஸோ இதை நம்ம ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை நமக்கு குணமாகுது. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தண்ணீர் கொஞ்சம் விட்டு லெமன் ஜூஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர்ல ரூட்ல படுற மாதிரி ஸ்கேல்ப்ல படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் டைம் நம்ம வந்து இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது நல்லாவே நமக்கு க்ரோத் தெரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நார்மலா ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது ரொம்ப நமக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வாரம் ஒரு முறை இந்த ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து சில உணவு முறைகள்ல அதிகமான கவனம் செலுத்தணும். உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது வெஜிடபிள்ஸ், இதுல எல்லாருக்குமே தெரியும் ஹேர் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பீட்ரூட் சாப்பிடுவோம், கேரட் சாப்பிடுவோம், பொன்னாங்கண்ணி, இது எல்லாமே தாராளமாக சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுலயே சிவப்பு பொன்னாங்கண்ணி, சிவப்பு தண்டு கீரை, இந்த மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியதை பயன்படுத்திக்க. அது வந்து பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஹேர் ஃபால் குறையும். அதே மாதிரி இந்த டேட்ஸ் சாப்பிடலாமா? டேட்ஸை விடவே இரும்பு சத்து நிறைய இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தும் போதும் நல்ல பலனானது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ மாதுளை ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அருகம்புல் சாறு, உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அருகம்புல் சாறு நமக்கு பயன்படுது. இதை பயன்படுத்தும் போதும் ஹேர் க்ரோத் நமக்கு வந்து நல்லாவே இருக்கும். இப்போ தொடர்ந்து இது எல்லாமே பயன்படுத்திட்டே வரும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பயன்படுத்த வேண்டிய விஷயம், தினம்தோறும் தலையில டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணணும். இதுக்கு பேசிக்கா தேங்காய் பால்ல கொஞ்சம் கடுக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில அப்ளை பண்ணிக்கணும். இப்போ தலையில அப்ளை பண்ணிக்கும் போது ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன ஹேர் பேக் வீக்லி ஒன்ஸ்னா இது 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். இதை தாண்டி அஞ்சனக்கல் கூந்தல் தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு.
இந்த அஞ்சனக்கல் கூந்தல் தைலம் அப்படின்ற மருந்தை நம்ம தினம்தோறுமே தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப்ல பாடுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி உணவு முறையோட நியூட்ரிஷன் ஃபுட், இந்த நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம காய்கறிகளை அதிகமாக சாப்பிடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த அஞ்சனக்கல் குன்றிமணி தைலம் இல்லை அஞ்சனக்கல் கூந்தல் தைலம் அப்படின்னு சொல்ற விஷயத்த தலையில தினமுமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவில் தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கு, தலைமுடி வந்து நீளமாக வளர்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.